கொண்ட பார்வை, தரணியிலே எவருக்கும் அஞ்சாத ஒரு நெறி கொண்ட பெண்களாக மாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு இங்கே ரோட்டரி சங்கம் சார்பில் நல்ல உள்ளங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிகழ்வினை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் என்னுடைய தொகுதியிலே நடப்பது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதைவிட மகிழ்ச்சி என்னன்னு சொன்னால், ரோட்டரி கிளப், ரோட்டரி சங்கம், நான் நிறைய அரசியல் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகளை கலந்து கொள்வது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அதில் இந்த ரோட்டரி சங்கம் நடத்தும் நிகழ்ச்சிகளை என்னுடைய தொகுதியில் எங்கே நடந்தாலும் முன்னுரிமை கொடுத்து நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, அந்த மேடையே எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி, நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூடுகின்ற ஒரு கூட்டம் தான் இந்த ரோட்டரி சங்கத்துடைய ஒரு குறிக்கோள். அந்த நிகழ்விலே நான் கலந்து கொள்வதிலே பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நிறைய பேர் சமூக சேவை செய்வாங்க, குறிக்கோள் இருக்கும், ஆனால் அது டைல்யூட் ஆகிடும். ஆனால் ரோட்டரி சங்கத்தை நான் காலகாலமாக பார்த்து வருகிறேன். ஒரு குறிக்கோளோடு ஒரு செயலை செய்ய இறங்கினார்கள் என்று சொன்னால் அது நிறைவேறும் வரை அதை செய்து கொண்டிருப்பார்கள். அது நிறைவேறிய பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு செல்வார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்று உலகமே ஒரு மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முக்கிய காரணம் அந்த போலியோ கையில் எடுத்து அனைத்து மக்களுக்கும் அரசாங்கத்தோடு உதவி அவர்களோடு இணைந்து பணியாற்றிய காரணத்தினால்தான் இன்றைக்கு இன்னும் 100 ஆண்டுகளை கடந்து சீரும் சிறப்போடும் என்ன குறிக்கோளோடு இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதை சரியான பாதையிலே செய்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி. ஏன்னா இது எனக்கு முன்னாடி அந்த பயனாளி ஒருத்தர் சொன்னார், பெண்கள்லாம் அடிமையாக இருந்தாங்க, இப்போதான் கொஞ்சம் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது, அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது உண்மைதான். தமிழ்நாட்டினுடைய தமிழர்களின் வரலாற்றிலே புலிகளை முரத்தால் அடித்து துரத்திய இளம் தமிழகம் என்று சொன்ன ஒரு தமிழ்நாட்டிலே பெண்கள் அடிமைப்பட்டு கண்டித்தார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு வீரமிக்க சிங்கம், அந்த சிங்கத்தை குகையிலே அடைத்து வைத்து அது பசியோடு வெளியே வரும்பொழுது அதுக்கு மாமிசத்தை வச்சுட்டு வெளியில் வந்துடுவாங்க. அது வெளியில் வரும்போது அதை சாப்பிட்டு உள்ளே போயிடும். இது காலகாலமாக அந்த சிங்கத்துக்கு நடந்து கடைசியில் அது வேட்டையாடும் தன்மையே மறந்து போச்சு. ஆனால் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது, ஒரு திறமை இருக்கிறது, அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு இது போன்ற, குறிப்பாக இன்றைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றால், இன்றைக்கு இந்த அரசாங்கம் முதல்வர் இந்த பெண்களின் தரத்தை, பெண்களின் வாழ்க்கை தரத்தை அவர்கள் முன்னேற்ற பாதையில் கொண்டு என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். சாதாரணமாக இன்றைக்கு ஒரு 1000 ரூபாய் திட்டம் ஒன்று அறிவிச்சிருந்தாரு. நம்ம என்னுடைய ஆஃபீஸ் வாசலில் ஒரு பூக்காரமாக இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது தெரியுமா அப்படின்னாங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இலவச பஸ். இது ரெண்டுமே என்னுடைய வாழ்க்கைக்கு மிக 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 உதவியாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பூக்காரமாக டெய்லி கோயம்பேட்டில் போயிட்டு ஒரு பூ வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு டெய்லி செலவு ஒரு 80 ரூபாய் 90 ரூபாய் செலவு, பஸ்ஸு செலவு. ஆனால் இன்றைக்கு அது இல்லாமல் மாதம் அவர்களுக்கு ஒரு 800 ரூபாய்க்கு 1000 ரூபாய் மிச்சம். இது ஒரு 1000 ரூபாய் மிச்சம், 2000 ரூபாய் அவருடைய குடும்பத்தின் வாழ்வுக்கு உதவியாக இருக்கிறது. பெண்கள் தன்னுடைய சொந்த பணமாக இன்றைக்கு அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுபோல நிகழ்வுகள் எங்கு நடந்தாலும் என்னுடைய ஒத்துழைப்பும் உற்சாகமும் தரும் வகையிலே என்னுடைய பங்களிப்பு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இங்கே முன் பேசிய ஒரு பெண் சொன்னாங்க, 2 கைகளுக்கு அடுத்தது ஒரு மிஷின் கையில் இல்லை, தன்னம்பிக்கை அது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இது போன்ற உதவிகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வரும் புத்தாண்டு முதல் நீங்களும் ஒரு
ஒரு தொழில் முனைவோராக மாறப்போகிறீர்கள். உங்கள் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் குறிப்பாக அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகரப் போகிறீர்கள், அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.